ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் விடாமுயற்சி படத்தோட அப்டேட்ஸை எப்போ வெளியிடுவாங்கன்னு தெரியல. ஆனால் விடாமுயற்சி படத்தோட வியாபாரம் சம்பந்தமான தகவல்கள் வெளிவந்திருக்கு. வாங்க அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். தல அஜித்குமார் இப்போ நடிச்சிட்டு இருக்க விடாமுயற்சி படம் பற்றின எந்த அப்டேட்ஸும் இது வரைக்கும் அஃபிஷியலாக வெளியே வரல. ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் அஜித்குமார் கூட த்ரிஷா, ஆக்ஷன் கிங் அர்ஜுன், பிரியா பவானி சங்கர், அர்ஜுன் தாஸ் இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் விடாமுயற்சியில் நடிக்கிறாங்க. ஷூட்டிங் வெளிநாட்டில் நடந்துட்டு இருக்கு. இந்த தகவல்கள் தான் தலை ஃபேன்ஸ்க்கு தெரியும். அதனால நியூ இயர் அன்னைக்காவது லைக்கா விடாமுயற்சி படத்தோட அப்டேட்ஸை வெளியிடுவாங்களான்னு தலை ஃபேன்ஸ் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. சோசியல் மீடியாவில் சில பேர் வருத்தமாகவும் சில பேர் கோபமா டேய் எங்கடா அப்டேட்ஸ்னு லைக்கா கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் லைக்கா இதையெல்லாம் கண்டுக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா லைக்கா கிட்ட இப்போ கைவசம் ஏகப்பட்ட படம் இருக்கிறதால விடாமுயற்சி அப்டேட்ஸ் பற்றி அவங்க கவலைப்படுற மாதிரி தெரியல. லைக்கா விடாமுயற்சி பற்றி எதுவும் சொல்லலைன்னாலும் ஷூட்டிங் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது விடாமுயற்சி படத்தோட ப்ரீ பிஸ்னஸ் பயங்கரமாக சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்குன்னு ஒரு நியூஸ் வெளியே வந்திருக்கு. தல அஜித் இது வரைக்கும் நடித்த படங்கள்லேயே விடாமுயற்சி அதிக தொகைக்கு வியாபாரம் ஆகியிருக்குன்னு ஒரு தகவல் வந்திருக்கு. விடாமுயற்சி படத்தோட சேட்டிலைட் உரிமைக்கு பலமான போட்டி இருந்தாலும் சன் டிவி அதிக தொகை கொடுத்து சேட்டிலைட் உரிமையை வாங்கியிருக்கிறதா தெரியுது. அடுத்து ஓடிடி ரிலீஸ்னு பார்த்தீங்கன்னா ஓடிடி ஜாம்பவான் நெட்ஃப்ளிக்ஸ் மிக அதிக விலை கொடுத்து விடாமுயற்சி ஓடிடி ரிலீஸ் உரிமையை வாங்கியிருக்காங்க. ஆடியோ ரைட்ஸை சோனி மியூசிக் மிக அதிக விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க. விடாமுயற்சி படத்தோட சேட்டிலைட், ஓடிடி, ஆடியோ இந்த 3 ரைட்ஸையும் பெரிய பெரிய நிறுவனங்கள் தான் கைப்பற்றி இருக்கு. அதனால விடாமுயற்சி படத்தோட வியாபாரம் மிக அதிக விலைக்கு நடந்திருக்கிறதா தெரியுது. மொத்தத்தில் எவ்வளவு வியாபாரம் ஆகியிருக்குங்கிற தகவலை லைக்கா கூடிய சீக்கிரம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விடாமுயற்சி பட வியாபாரம் ஆஃப் ஸ்க்ரீனில் சக்கப்போடு போட்டிருக்கு. ஆஃப்டர் ரிலீஸ் ஆன் ஸ்க்ரீனில் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் விடாமுயற்சி தியேட்டர்ஸில் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணணும்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அதோட வீடியோவுக்கு ஒரு லைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.